தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் கொள்ளை முயற்சி நடைபெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் கொள்ளை முயற்சி நடைபெற்றிருக்கிறது. அண்மை தகவலாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கூட்டுறவு வங்கியில் கொள்ளை முயற்சி நடைபெற்றிருக்கிறது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் இயங்கி வரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் மர்ம நபர்கள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் திருச்சியிலிருந்து எமது செய்தியாளர் இளவரசன் நம்மோடு இணைகிறார். இளவரசன், விரிவான தகவல். கண்டிப்பாக ஸ்ரீதர். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் கடைவீதியில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ள சம்பவம் நகைக்கடன் பெற்ற பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொள்ளை முயற்சியில் சுமார் ஒரு 12 கோடி மதிப்பிலான நகைகள் தப்பின. அதாவது திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் கடைவீதியில் உள்ள தொடக்க கூட்டுறவு வங்கியில மணச்சநல்லூர் மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் ஒரு 12 கோடி மதிப்பிலான நகையை அடகு வைத்து கடன் பெற்றுள்ளனர். இந்த நிலையில இன்று அதிகாலை அந்த பகுதிக்கு நுழைந்த கொள்ளையர்கள் நகை கூட்டுறவு வங்கியினுடைய கதவை உடைத்து உள்ளே லாக்கர் இருக்கும் பகுதிக்கு சென்று லாக்கர் பூட்டை உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில அந்த அந்த கதவு உடைக்க முடியாததால் அங்கிருந்து கொள்ளையர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். கொள்ளையர்கள் அந்த கொள்ளையர்கள் மோப்பநாய உதவியுடன் போலீசார் கண்காணித்து பிடித்து விடுவார்களோ என்ற நோக்கத்தில் அந்த கொள்ளை நடந்த சம்பவ பகுதியில் மிளகாய் தூளை தூவிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். ஒரே நேரத்தில் பொதுமக்கள் அதிகமாக எந்த நேரமும் நடமாட்டம் உள்ள அந்த பகுதியில தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில இது போன்ற கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ள சம்பவத்தால் மணச்சநல்லூர் பகுதியில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பொதுமக்கள் தங்களுடைய நகைகள் ஏதாவது திருடி போயிட்டுருவா என்பது குறித்து அந்த பகுதியில் சூழ்ந்துள்ளதால் தற்பொழுது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு திருச்சி மாவட்ட எஸ்பி செல்வநாதபுரம் ஆய்வு செய்துள்ளார். திடீரென கூட்டுறவு வங்கியில் கொள்ளை முயற்சியில் ஏற்பட்டுள்ள சம்பவம் பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. தகவலுக்கு நன்றி இளவரசன்.